Simple cooking. இன்னைக்கு நாம ஒரு வெரைட்டியான மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அரைச்ச எல்லா விதையும் வந்து நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 6 துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 380 கிராம் இருக்குது. இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் தடவிக்கலாம். மிச்சம் இருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா மீன்லேயும் வந்து மசாலா தடவி வச்சிடலாம். இப்போது எல்லா மீன்லேயும் வந்து மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பெரிய பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இது வந்து ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த எல்லா மீனையும் வந்து நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போது ஒவ்வொரு மீன் மேலேயும் கொஞ்சம் மசாலா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கருவாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எல்லா மீனையும் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நாம் வந்து மீனை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எல்லா மீனையும் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிச்சம் வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது வந்து நல்லா இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நிமிஷம் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பும் புளிப்பும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். மீன் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வந்து நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 1லிருந்து 2 நிமிஷம் இது வந்து நல்லா மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா வந்து மீனில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நாம் இது வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
தான் நம்ம மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு குழம்பு சாதம் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அது மேலே வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.